இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் பாதி அளவு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு சூடு பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. 5 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை அப்படியே வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதை ஏன் நாம் இப்படி பண்ணுறோன்னா காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்காகத்தான். ஏன்னா பெரும்பாலும் காலிஃப்ளவரில் புழுவெல்லாம் நிறையா இருக்கும். நம்ம இதை மாதிரி செய்கிறதுனால புழுவெல்லாம் செத்து மிதந்துடும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டீஸ்பூன் கடலை மாவு, 1.5 டீஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு இல்லை மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் 1க்கு 2 தட்டி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலை அப்படின்னா ஒரு குட்டி டீஸ்பூனில் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நிறையா விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைய ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், நான் ஆயில் விட மறந்துட்டேன். நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் நம்ம சேர்க்கறதுனால மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆயிரும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மிக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மிக்சர் ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு மட்டும் எடுங்க. ரொம்ப வேக விட்டுறாதீங்க. வேக விட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கிறிஸ்பியாகவே இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்றா எடுத்து ஆயிலில் போடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இதுவே பொரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் வெந்துடும், உள்ளக்க வேகாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம பிரட்டி விட்டுடலாம். இது பொன்னிறமாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மீதி இருக்க காலிஃப்ளவரையும் இதே மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், கடையில் செய்கிற மாதிரியே சுவையான ஒரு காலிஃப்ளவர் 65 நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. நீங்கள் காலிஃப்ளவர் அளவை பொறுத்து இதே மெஷர்மெண்ட்டை கூட்டியோ குறைச்சோ எடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் மாறாமல் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.